குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. அற்புதங்கள் நிறைந்துள்ள ஆவணி மாதம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா, காலப்புருஷனுக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியத்தை எடுத்து தரக்கூடிய ஒரே ஒரு பாவம் 5. அந்த 5ஆம் பாவத்திற்கு அதிபதியான சூரியன் காலபுருஷனுக்கு அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட 5ஆம் அதிபதி இந்த மாதம் முழுக்க தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆட்சி மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார் அந்த சூரிய பகவான். ராசிக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு வருடத்திற்கு ஒருக்கா நடக்கும். ஸோ அதில் நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் பெரிய நெகட்டிவ் இருக்காது, ஆவணி மாதத்துலேயும் சித்திரை மாதத்துலேயும். ஸோ இப்போது மிதுன ராசி அல்லது நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு, எதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குதுன்னா, ராசிக்குள்ளேயே குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. மகாலட்சுமி யோகத்தில் தான் இந்த மாதமே துவங்குது உங்களுக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் கேதும் தன்னுடைய ஆட்சி வீட்டில் அந்த சூரிய பகவான் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஆவணி மாதம் 4ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகுது 2ஆம் இடத்திற்கு. வருமான ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வந்து அமர்றாரு. சூப்பரான ஒரு டைம். இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போறாரு. ஆவணி 14 அன்னைக்கு, அதாவது 30/8/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. அதே போல் இந்த மாத கடைசியில் ஆவணி 30ஆம் தேதி அவர் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதன் உச்சமாக போகுது. அது அடுத்த மாதம் தான் அதோட இம்பாக்ட் இருக்கும். அடுத்த மாதம் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் 28ஆம் தேதி மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 11ஆம் அதிபதி 5க்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆவணி கடைசி 30ஆம் தேதி தான் அந்த புதன் பயிற்சி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிம்பிளான கிரக பயிற்சிகள். என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி. இந்த மாதம் முழுக்க 3ஆம் இடத்துல, அதாவது சிம்ம வீட்லேயே ஆட்சி பலத்தில், அதே நேரத்தில் மூல திரிகோண பலத்தில் இருக்கார். கூட கேது இருக்குது. ஒளியை கண்டா நிழல் எப்படி இருக்கும்? ஒளி எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நிழல் போயிடும். இப்போ கேதுவனுடைய தாக்கம் முற்றிலுமாக பூரணமாக இல்லாமல் போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் எகைன் நீங்கள் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு ஃபேவர் தான், தவற சொல்லலை. ஸோ அப்போது சூரியன் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்காக நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த முயற்சி வேற. இந்த மாதம் குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக பலனை தரும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், எவ்வளவோ முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு ஒன்று நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம் அல்லது மிதுன லக்னமாக இருக்கலாம். சில பேர் குழப்பிக்கிறாங்க, என்னென்னா மிதுன ராசியாகவும் இருந்து மிதுன லக்னமாகவும் இருந்தால் தான் இந்த பொருந்தும் அப்படின்னு. அப்படி கிடையாது. 2ல் லக்னமாவோ ராசியாவோ நீங்கள் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ குழந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலனை தர காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, உங்களை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுகிறதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்ம ஒரு நல்ல பெயரோட
வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கு என்ன வழி? பேசுகிறவன் பேசிகிட்டே போகிறான், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதோடு இருப்போம் இல்லையா? அதற்கு என்ன வழி அப்படிங்கிற இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். 3வதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடல் ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான நோய் தொந்தரவுகளுக்கும் தீர்வு கிடைக்க காத்திருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ கணபதி வழிபாடு செய்துட்டு வரணும். சூரிய உதயத்தப்போ கணபதி வழிபாடு தினமும் செய்துட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் அனைத்தும் சரி செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி தருது. ஓகே, அடுத்ததா வேற என்னவெல்லாம் காத்துருக்குன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். முக்கியமாக குறிப்பு என்னென்னா, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், இங்கே ஏரியாவில் பொது தலைவராக இருக்கிறவங்க, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் அவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நட்பு. அதே போல் நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஏரியாவை தனியாக ஒரு இதாக இருக்குது, உங்களுடைய நகர் தனியாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு ஏதாவது பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பாளரோ ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய நம்பர், அந்த கம்யூனிட்டிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த மாதிரி. ஸோ அங்கே ஒரு பதவியும் பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது. இது நல்ல விஷயம். அதே போல் உங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, ஸ்கின்னு, நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தருது. முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு, இந்த நின்றுட்டே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின் வர்றது, ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, சியாட்டிகா பெயின் வர்றது, சரிங்களா? அதே போல் உடம்புல ஏதாவது கொழுப்பு கட்டிகள் சேர்ந்துடும். அங்கங்கே புருடா சின்னதாக கொழுப்பு கட்டிகள் சேருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அப்படி இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்குண்டான எல்லா விதமான முயற்சிகளும் இந்த மாதம் எடுங்க. கண்டிப்பாக 100% நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இது ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்ததாக, இதற்கு முன்னாடி உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமே இருந்திருக்கலாம். நம்மளுக்கு பேக்கெண்ட்லேயே அவங்க வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கலாம். அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்க தான் பிரச்சனைக்கு காரணம், இந்த நபர் மூலமாக தான் என்னோட வாழ்க்கை கீழ் நோக்கி செல்லுது, இல்லை எனக்கு வளர்ச்சி இல்லாமல் போகுது, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போகுது, அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியல, என்னோட ப்ரொமோஷன் ஆகட்டும், என்னோட இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் தடையாகிட்டு இருக்குது இவங்கனால தான் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி அந்த எதிர்ப்புகளை, மறைமுக எதிர்ப்புகளை ஜெயிக்கவும் செஞ்சிருவீங்க. அப்படிங்கும்போது சிம்பிளாக என்னங்க, பதவியும் பொறுப்பும் தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. சார், எனக்கு செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல, இருக்கிற இடம் பிடிக்கல, எனக்கு அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கிறேன், மாற்றணும்னு நடக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்க கிடைக்கும். சில நபர்கள் விசா கிடைக்கலன்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட் ரீதியாக, அதாவது விசாவோ இல்லை அங்கே பிஆர் வாங்குறதோ சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா, வெளிநாட்டில் இருந்துட்டு. அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நிறைய மாற்றங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது. ஓகே சார், எங்கிட்ட கையில் காசு பணம் இருக்குது, ஆனால் ஒரு கையகல நிலம் வாங்க முடியல, காலி நிலம் வாங்க முடியல,
அதுக்கான நிறைய போராட்டங்களெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய எங்கெங்கேயோ போயிட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம். எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இல்லை அப்படின்னா அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு வில்லங்கங்கள் இருக்குது, ஓனர் 2-3 பேர் சொல்கிறாங்க. இது போட்டு பார்த்தா நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல, லீகலான ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்குது, அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு காலி நிலம் அமையறதுக்குள்ள வாய்ப்புகள் உறுதியாக நடக்க காத்திருக்கு. கையில் காசு வச்சுட்டும் கிடைக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல லேண்டாக கிடைக்கும், உங்களுக்கு நல்ல லேண்டாக கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூடவே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும், ஆன்லைனில் பண்ணிடணும். அப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை வச்சுட்டு அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டு நோக்கி போகலாம், அடுத்தடுத்த பொசிஷனுக்கு ஈஸியாக நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணலானோ அதே நேரத்தில் படிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்படி அந்த என்ன சொல்கிறதுனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கரஸ்பாண்டெல்லாம் படிக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது இப்போவே எடுத்துடுங்க, இந்த மாதமே எடுத்துடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட்டாக கொடுக்கும். நல்ல கோர்ஸை சூஸ் பண்ண முடியும், அதில் நல்லா அச்சீவ் பண்ண முடியும், அதன் மூலமாக நல்ல இடத்துக்கும் போக முடியும். இது எல்லாம் நல்லாயிருக்கு. ஓகே, நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் 2 வீலரை மாற்றுவீங்க, இல்லை 2 வீலர் வாங்குவீங்க, லேப்டாப் மாற்றுவீங்க, இல்லை லேப்டாப் வாங்குவீங்க, மொபைலை கண்டிப்பாக மாற்றுவீங்க, இல்லை மொபைல் வாங்குவீங்க. பெண்களுக்கு காதில் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வச்சுருது. ரொம்ப முக்கியமாக, சார் என்னோட ஃப்யூச்சருக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை நான் இப்போ வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணாமல் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நம்ம இந்த மாதம் தான் அதுக்குண்டான காலகட்டம். வருங்காலத்துக்குண்டான சேமிப்பை துவங்குவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது, சரிங்களா? நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதெல்லாம் சரி லாங் டைமாக பண்ணுங்கள். மாதம் மாதம் ஆர்டி கட்டுறீங்களா, கட்டிட்டு வாங்க. எதுனாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இல்லையா, ஓகே, தாராளமாக ஓகே, எல்லாமே உங்களுக்கு இது சாதகமாக கொடுத்துரும். அதாவது இப்போ நீங்கள் அதை எடுக்கக்கூடிய முடிவு பின் நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துகிட்டு போகுமே தவிர உங்களை கீழே தள்ளாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. ஓகே, சூரியன் நிறைய விஷயங்களை கொடுத்தாலும் கூடவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆவணி மாதம் 4ஆம் தேதி 20/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் என்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை கொடுத்துட்றாரு. ஒரு பெரிய மனிதர், அதாவது வயது முதிர்ந்த பெண்கள் அல்லது தாய்மை அடைவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்கள், ஒன்றும் ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த ஏஜ்டாக இருக்கிறது ஏன்னா சனிக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் வந்து அமர்றார், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக தான் இருக்குது. வீட்டில் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏகதேசம் சரியாயிடும். இந்த மாதம் உங்களுடைய பேச்சிலேயே ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும், ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகிடுவீங்க. சண்டை கட்டின நபர்கள்கிட்ட கூட வந்து நம்ம பேசிடுவோம். இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோன்னு தெரியல, எல்லாத்துக்கூடையும் நிம்மதியாக என்ன சொல்கிறது, திருப்தியான ஒரு வாழ்க்கை சூழலை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அவங்க கூட நல்லபடியாக பேசி பழக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு உண்டான பேச்சு இந்த மாதம் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு, அதான் நோய் குறைஞ்சிருன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி, உங்களுடைய உறவுகளில் யாராவது உடம்பு சரியில்லாமல் போயிருந்ததுன்னா நோய் குறைபாடு இருந்தாலும் சரி அது சரியாகுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறையும், தேவையில்லாத செலவுகளே இருக்காது. முதல்ல இந்த மாதம் செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய முயற்சியில் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சேமிப்பு அதிகரிச்சிடுவீங்க. கையில் காசு வர நல்லா புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை, தொழில், பொருளாதார ரீதியான இருந்து வந்த தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவீங்க. இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு சின்ன செக் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஃப்யூச்சர் கோல்ஸ், நம்மளுடைய திட்டங்கள்
அடுத்தடுத்து என்னென்னவெல்லாம் பண்ண போகிறோம், என்னென்னவெல்லாம் மைண்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளை அறியாமலே நம்ம வாய் விட்டு சொல்லிடுவோம். அது வெளிப்பட்டுரும். ஆள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்கணும், வெளிப்பட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அப்போ பேச்சில் கவனம் வேணும். தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நம்மள்கிட்ட டிஸ்கஸே பண்ணாதீங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ரகசியங்கள் கூட சில நேரங்களில் உங்களை அறியாமல் அவங்க வாய் விட்டு சொல்லிடுவீங்க. எப்போ இது நடக்கும்னா, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் போதைக்கும் அவரு தான் காரக கிரகமாக வருவார், போதை வஸ்துக்களுக்கும். அப்படி அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தும் போது தான் உங்களுடைய ரகசியங்களை நீங்களே உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்ககிட்ட சொல்லிடுவீங்க. அப்போது நான் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. மற்றபடி பொருளாதாரம், குடும்பம் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். உங்களுடைய காதல் குடும்ப நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. உங்களுடைய விருப்பம், லவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்களுடைய விருப்பம் கூட அவங்க ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? உங்கள் குழந்தைக்கு வேலை கிடைக்கல, பொருளாதாரத்தில் சிக்கலாக இருக்குது, அவங்க இன்னும் சம்பாதிக்காமல் இருக்கிறாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு உங்களுடைய குழந்தைக்கே கிடைக்கும். சின்ன சின்ன சட்டச்சிக்கலை எல்லாம் தாண்டித்து அதை பண்ணுவீங்க, ஆனால் கிடைச்சிடும். ஓகே. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த மாதம் சற்று உடல் தொந்தரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. ஆல்ரெடி சிறுசாக இருந்த விஷயம் கொஞ்சம் சிவியராக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. சின்ன விஷயம் ரொம்ப பெருசாக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அவங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே தவறானது அப்படின்னு அவங்க புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. புரியுதுங்களா? நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. எப்போ? ஆவணி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் பெரிய சங்கடங்களாக மாறுது. பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது. என்னதான் ஒரு 7 கூடிய ஒரு லக்னத்தில் உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் இந்த விஷயங்களை அவங்க தாண்டித்தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பிரிவினைகளை தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஆல்ரெடி சண்டை சச்சரவுகள் நிறைய இருந்ததுனாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தன்னுடைய தவறை உங்களுடைய வாழ்க்கை துணை உணரப்போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே மாறுது அப்படின்னா, தந்தையாருக்கு மட்டும் இந்த டைம் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத காட்டுது. தந்தை வழி உறவுகளில் கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழலையும் இது ஏற்படுத்துது. தந்தையின் பேரில் கடன் போக்குவரத்துகளில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது. ஓகே. புதனனுடைய நகர்வு எப்படி இருக்குது? முதல்ல 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி ஆவணி 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. லக்னாதிபதி 3ல் அப்படிங்கும்போதே எதை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது. நம்ம அது புத ஆதித்யோகத்தில் வேற உட்காருது புதன். எதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கை இதுக்கு மேலே என்ன நடந்துட போகுது, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுக்கு மேலே என்ன நடந்துட போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வீரரை போல நடந்து கொள்வீர்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸுக்கு உண்டான காரணம் கூட. எது முடியலையோ அதை செஞ்சு காட்டணும்னு நினைப்பீங்க, செஞ்சிருவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் புதன் இருக்கிறாரு. இந்த மாத இறுதியில் அவர் போய் உச்சம் கூட அடைகிறாரு. அது அடுத்த மாதம் நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. மிதுனம் இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் வேற, இனிமேல் கடக்க போகிற பாதைகள் வேற. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். மேலும் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் இந்த மாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.